ஓம் குருவடி சரணம் திருவடி சரணம். சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்களை போகலாம். ஓம் சனீஸ்வர பகவான் திருவடியில் போற்றி. கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பவர்கள், நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போம் நினைப்பவர்கள், துளி வளம் பெற்று அதி வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியான அருள் உரிவாய். ஓம் சனீஸ்வர பகவான் திருவடியில் போற்றி போற்றி. கன்னிராசி அன்பர்களே, 29/3/2025 பங்குனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை இரவு 11 மணி அளவில் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதியும் சத்துராதிபதியும் ஆகிய சனி பகவான் கன்னி ராசிக்கு கண்டச்சனியாக வந்திருக்கிறார். ஆகையால் திருமணமாகி இதுநாள் வரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தம்பதிகளுக்கு ஒருவருக்கொருவர் வீண் சண்டையிட்டு பிரிந்து கொண்டு போகும் சூழ்நிலை உருவாகும். ஒரு சில தம்பதிகள் சட்ட ரீதியாக விவாகரத்து பெற கோர்ட் கேஸ் என நீதிமன்றத்தை நாடுவார்கள். கணவனுக்கு மனைவி எதிரியாகவும் மனைவிக்கு கணவன் எதிரியாகவும் போல கன்னிராசிக்காரர்கள் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, கணவனுக்கு தெரியாத மனைவியும் மனைவிக்கு தெரியாத கணவரும் பல தவறுகள் தெரிந்தே குற்ற உணர்வே இல்லாதது போல ஒரு தவறை செய்துவிட்டு நியாயப்படுத்தி பேசுவார்கள். கூட்டுத் தொழில் பிரிவினையை ஏற்படுத்தும். புதிய தொழில் தொடர்பாக கடன் வாங்க சூழ்நிலை உருவாகும். வீடு நிலம் விற்க எதிர்பார்த்த விலை கிடைக்காது, இருந்தாலும் விற்கும் சூழ்நிலைகள் உருவாகும். வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது, அதுவும் இரவில் பயணம் செய்யும் போது மிகவும் விழிப்புணர்வாக பயணம் செய்யுங்கள். விபத்துகள் ஏற்படும் சூழ்நிலைகள் உண்டு. அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உடன் பணிபுரிவரிடம் வீண் வாக்குவாதம் செய்யாதீர்கள். வீண் பழி ஏற்படும். பணி நீக்கம் கூட சிலருக்கு ஏற்படலாம். கல்வி பட்டய படிப்பில் மிகவும் கவனமாக படித்து பரீட்சை எழுதுங்கள். மார்க் எதிர்பார்த்த அளவு கிடைக்காது. பரீட்சை கால நேரத்தில் வயிறு தொந்தரவுகள் ஏற்படும். உணவில் மிகவும் கவனம் தேவை. குடல் வறட்சி, அல்சர் தொந்தரவுகள் ஏற்படும். வாந்தி வந்து கொண்டே இருக்கும். அசைவ உணவை முடிந்த அளவு தவிர்த்திடுங்கள். உத்திரம் கன்னிராசியில் பிறந்தவர்கள் பரணி மேசராசியில் பிறந்தவர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது. அஸ்தம் கன்னிராசியில் பிறந்தவர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது. கன்னி ராசிக்காரர்கள் அலரி மரம், அத்தி மரம், வில்வ மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி வளருங்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நோயிலிருந்து விடுபட வாழைப்பழம் தானம் கொடுங்கள். கருப்பு நாய்க்கு வரிக்கு வாங்கி போடுங்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நோயிலிருந்து விடுபட கரும்பு ஜூஸ் தானம் கொடுங்கள். பூனைக்கு பால் வாங்கி ஊற்றுங்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நோயிலிருந்து விடுபட ஆப்பிள் பழம் தானம் கொடுங்கள். ஆட்டுக்குட்டிக்கு தட்டுப்புல்கள் வாங்கி உணவாக போடுங்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆரஞ்சு ஜூஸ் குடித்தால் பணம் வரும்.
அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பப்பாளி ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ் குடித்தால் பணம் வரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உலர் திராட்சை உணவாக எடுத்துக்கொண்டால் பணம் வரும். கண்டச்சனியின் கஷ்டங்கள் குறைய மீன்களுக்கு பொறி வாங்கி போடுங்கள். காவல் தெய்வங்களுக்கு கருப்பனார், பாதமுனியப்பன் போன்ற காவல் தெய்வங்களுக்கு விளக்கேற்றி தீபம் போட்டு சுருட்டு வாங்கி வையுங்கள். வரிக்கையும் வாங்கி வையுங்கள். கன்னிராசியில் பிறந்தவர்களின் இரண்டாவது குழந்தைக்கு, அதாவது கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அவர்களின் இரண்டாவது குழந்தைக்கு பாத நரம்பு வலி, வாத நோய்கள் வந்து தாக்கும். திடீர் மருத்துவ செலவுகள் ஏற்படும். கன்னிமூல கணபதியை வணங்கினால் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் அமைதியும் நிம்மதியும் கட்டாயம் கிடைக்கும். வாழ்க வளமுடன். மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்.